Are you using a WordPress blog yet? ஒரு நாள் ஒரே வீடியோ. மாடர்ன் குரு பிரமஹம்சா நித்யானந்தா வாழ்க்கையும் நடிகை ரஞ்சிதா வாழ்க்கையும் தலகிலா மாற்றி மக்கள் அன்னன்னைக்கு என்ன பிரச்சனையோ எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. முல்லை பெரியார் அணை பிரச்சனை, தெலுங்கானா ப்ராப்ளம், இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டே இருக்கிறது, விலைவாசி உயர்வு, எதுவுமே யாருக்குமே கவலை கொடுக்கல. எல்லாருடைய இன்டென்ஷனும் ரஞ்சிதா எப்படி இந்த சாமியாரோட படுக்கையை பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சென்சார் பண்ணால் கூட சென்சார் அதிகாரியை இந்த காட்சிகள்லாம் அனுபவிப்பாங்களான்னு தெரியலை. அதை எல்லா டிவிலையும் எல்லா இணையத்திலையும் அந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கூத்தாகி போச்சுன்னா, கூகுள்லையும் இல்லை யூடியூப்லையும் எல்லா சர்ச் இன்ஜின்லையும் பார்த்தா நித்யானந்தா சாமியாரும் நடிகை ரஞ்சிதாவும் பார்த்தாங்கன்னா அதிகமான ஆட்கள் தேடப்படக்கூடிய வேர்ட்ஸாக, அதாவது கீவேர்ட்ஸாக ஆயிடுச்சு. எல்லா பத்திரிகையும் எல்லா இணையமும் எல்லா மக்களும் 4 பேர் சேர்ந்தால் பேசப்படக்கூடிய மெயின் ஹாட் டாப்பிக்காக அந்த நித்யானந்தா நடிகை ரஞ்சிதாவுடைய செக்ஸ் டேப்பு விஷயம் மாறிப்போச்சு. ஒவ்வொரு பத்திரிக்கையும் ஒவ்வொரு கதை. அதில் புலனாய்வு பத்திரிக்கை எல்லாம் பார்த்தா என்னமோ அவங்க தான் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி பக்கமாக கதையாக பாதி உண்மை பாதி பொய், எது உண்மை எது பொய்னா யாருக்கும் தெரியாது எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மக்களும் இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம மக்களுக்கு அடுத்தாளுடைய பிரச்சனையை பற்றி விவாதிக்கிறதோ இல்லை அதை பற்றி படிக்கிறதோ இல்லை அதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். எப்போ அவங்கவங்க ப்ராப்ளம் அவங்கவுங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பயே அவங்களுடைய வாழ்க்கை உயர்ந்துடும். ஆனால் அது யாருக்குமே தெரியவே கிடையாது. எப்பயுமே மற்றவங்களுடைய ப்ராப்ளத்தை பற்றி பேசுகிறது தான் நம்ம மக்களுக்கு வேலையாக போச்சு. அதையும் இந்த விஷயத்தில் ரொம்ப, அதாவது காசு இல்லாமல் ஃப்ரீயாக அவல் கிடச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்கவுங்க வாயில் போட்டு மெல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நம்ம பத்திரிகையிலும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச அளவில் எல்லா பத்தியாக பக்கமாக செய்தியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன அப்படி வாழ்க்கையை புரட்டி போடுற ஒரு விஷயமா கிடையாது. இது அந்த சாமியாருடைய படுக்கறையில் கேமரா வச்சு அதை பார்க்குறது, அது ஒருத்தருடைய அந்தரங்கத்தில் நுழையிறது மாதிரி தான். என்ன அவர் சாமியார் ஆகிட்டார். நம்ம மக்கள் எப்பயுமே சாமியார் மேலேயும் மந்திரவாதிகள் மேலேயும் யார் மேலேயுமே ஏதாவது இந்த மாதிரி இல்லீகல் கனெக்ஷன் அதை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை அதை பற்றி விவாதிக்கிறதுக்கோ இல்லை அதை பற்றி நாள் கணக்காக வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறதோ இவங்களுக்கு சக்கரை பொங்கல் மாதிரி. ஸோ நித்யானந்தா ரஞ்சிதா டேப்பு வெளியான உடனே எல்லாருமே சக்கரை பொங்கல் சாப்பிட்ற எஃபெக்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஐயா, இது எங்கேயா போய் முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக வாசிக்கணும். அதில் இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கோம்.